கிடைக்கக்கூடிய பலன் என்று என்னவென்று பார்க்கும் பொழுது, தன்னுடைய கணவனை வந்துட்டு பக்தி சேவைக்கு வந்து அனுமதிப்பதனால் கிடைக்கக்கூடிய பலன், அல்லது அவர்களுக்கு துணை நிற்பதனால் என்ன பலன், அதை இங்க பாகவதம் இப்படி சொல்லுது. இவ்வாறு யார் ஒருத்தர் வந்துட்டு திரௌபதி மாதிரி கிருஷ்ணரை வந்துட்டு நன்கு தெரிந்திருந்தாலோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, திரௌபதி மற்றும் சுபத்ரா ஆகிய இருவரும் அவர்களது கணவன்மார்கள் அடைந்த அதே பலன்களை பெற்றனர். எந்த கணவன் வந்துட்டு பகவானுடைய பக்தி சேவையில் முழுமையாக ஈடுபட்டிருக்கின்றாரோ அவருக்கு முழுமையாக தொண்டு செய்கின்ற அந்த மனைவியாகப்பட்டவள் எவ்வாறு இங்கே பாண்டவர்கள் அடைந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய இடத்தை அடைந்தார்களோ அது போன்று அவர்கள் இயல்பாகவே பகவானுடைய திருத்தாமத்தை அடைகின்றனர். ஆக்சுவலா வந்துட்டு சாஸ்திர பிரகாரம் மேரேஜ் அப்படின்னும் பொழுது, கல்யாணம் அப்படின்னும் பொழுது, கல்யாணம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? மங்களம் அப்படின்னு. எத்தனை பேருக்கு தெரியும்? கல்யாணம் ஆகிறதுக்கு எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? பல பேருக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகி ரொம்ப காலம் அப்புறம் தான் தெரியுது கல்யாணம் அப்படின்னு சொன்னா மங்களம் போல இருக்கு அப்படின்னு. நான் எவ்வளோ நாள் நினைக்கிட்டு இருந்தேன், அன்னைக்கு தான் வந்து டேஞ்சரஸ் போல இருக்கு, இப்படி மங்களம் அப்படிங்கிறது. அப்போ மங்களம் என்று ஏன் கல்யாணத்தை சொல்றாங்க அப்படின்னா, பெரிய ஒரு மங்களம் அவர்களுக்கு கிடைக்க போகின்றது. அதனால ஒருவர் பகவானுடைய பக்தி சேவையில் ஈடுபட்டு அவர் நிறைய முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு உதவி செய்வதற்கு ஒரு துணையாளர் தேவைப்படுகின்றது. அப்ப இந்த மங்களம் சொல்லிட்டு ஏன் இந்த கல்யாணத்துக்கு சொல்றாங்க அப்படின்னா, கணவர் வந்துட்டு பகவானுக்கு தொண்டு செய்வதற்கு மனைவி வந்துட்டு அன்றையிலிருந்து துணை புரிபவராக இருக்கின்றார். பொதுவாக சாஸ்திரம் தெரிந்தவர்களுக்கு மட்டுமே கல்யாணம் அப்படின்றது வந்து நடக்கும். அதனால்தான் எங்கே கொண்டு உட்கார வைக்கும் பொழுது ஏதோ ஒன்று கடையில் இடையில வாங்கி அந்த பூணூல்லாம் போட்டு உட்கார வச்சுருவாங்க. ஏன்னா அவர் வந்துட்டு வேத விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கிறார். Now he knows how to drive the life. அப்போ அந்த பெண்ணோட சேர்த்து அவர் வந்துட்டு இதுக்கப்புறம் பகவானுக்கு வந்துட்டு பக்திமய சேவை செய்யறது போறதுனால கல்யாணம் வந்துட்டு மங்களம் அப்படின்னு சொல்றாங்க. பொது சமூகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, யாராவது சரியில்லை அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா அவன் வந்துட்டு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. All lot of problem created exactly from there. He doesn't know how to drive the life. அப்போ நிறைய ஆக்சிடென்ட் தான் ஆகும். இது நேச்சுரல் தான். எல்லாரும் வந்துட்டு கல்யாணம் நினைக்கிறாங்க, வந்துட்டு இங்கே கல்யாணம், அதுக்கப்புறம் குழந்தைகள், அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சேர்த்து வைக்கக்கூடிய விஷயங்கள், அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆனால் கூட, மீனிங் அவங்களுக்கு பேர குழந்தைகள் வந்தால் கூட லாஸ்ட் இறுதி வரைக்கும் கூட இந்த பேர குழந்தைகளை பார்க்கக்கூடிய நிலையில தான் அவங்களுடைய பற்று. அப்போ இறுதி வரைக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தினுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளவே இல்லை.